வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல பஞ்சாங்க விவரம், திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் 6ஆம் நாள் சனிக்கிழமை, ஆங்கிலத்தில் 20/6/2026 மதியம், அதாவது மாலை 3:47 வரைக்கும் சஷ்டி திதியும் அதற்கு பிறகு சப்தமி திதியும் காணப்படும். காலையில் 9:26 வரைக்கும் மக நட்சத்திரமும் அதற்கு பிறகு பூர நட்சத்திரமும் காணப்படும். மதியம் 12:48 வரைக்கும் வஜ்ர நாமயோகமும் அதற்கு பிறகு சித்தி நாமயோகமும் காணப்படும். காலையில் 11:13 வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கர்சை கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னு சொன்னால், காலையில் 9:26 வரைக்கும் அமிர்த யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா கிழக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:30 8:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரம். காலையில் 9:04 10:38 வரைக்கும் ராகு காலமும், மதியம் 1:46 3:20 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 5:56 7:30 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி, நாள் முழுவதுமே சஷ்டி திதி இருக்குது. அதாவது மாலை 4 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட 3:47 அப்படிங்கிறது மாலை 4, முழு நாளும் மதியம் போயிடுச்சு. அப்போ சஷ்டி திதி இருக்குது. இந்த சஷ்டி திதிங்கிறது உக்கிரமான திதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ஒரு திதியை எடுத்துக்கிட்டால் நம்ம பார்க்க வேண்டியது அதனுடைய பலனை. எடுத்தோன்னே அந்த திதியை நம்ம மோசம் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. அந்த திதியினுடைய பலனை பார்க்கணும். இங்கே ஜாதக விதிப்படி காலபுருஷனுக்கு 1வது வீடும் காலபுருஷனுக்கு 5வது வீடும், அதாவது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். இந்த சிம்ம வீடு, இந்த வீடுகள் தான் அதில் பாதிக்கப்படக்கூடிய வீடு, திதிசூனிய வீடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே உக்கிரமான 2 கிரகங்கள் பாதிக்கப்படுது. அப்போ இந்த சஷ்டி திதியில் பிறந்தவங்க பாருங்கள், அவங்களுடைய உடல் உஷ்ணமாக இருக்கும், உஷ்ணத்தன்மையோடையே இருக்கும். அவங்களால உணர முடியும். அடிக்கடி வாயில் கொப்பளங்கள் வர்றது, முகத்தில் கொப்பளம் வர்றது, அதே மாதிரி உடல்ல இருந்து வெளியேற கழிவுகளை பார்த்தீங்கன்னா கூட அது கூட ஒரு சூடுத்தன்மையோட உஷ்ணமாக தான் வெளியேறும். இந்த மாதிரியான விஷயம் இருக்குது. அப்போ சஷ்டி திதி உக்கிரமானது. இன்றைக்கி போயிட்டு நான் சண்டை சச்சரவுகள்லாம் தீர்த்து வைக்க போகிறேன், வம்பு வழக்க தீக்க போகிறேன்னா இன்னும் 2 மடங்காக தான் மாறும். விரோதியை பரம விரோதியை ஆக்கி கொள்ளலாம். இன்றைக்கு போகணும். அதே மாதிரி திருமண நாள் கூடாது. அதுக்கு பிறகே சொல்லுவாங்க, திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது கட்டாயம் சஷ்டி திதியில் பிறந்தவங்களையும் சஷ்டி திதியில் பிறந்தவங்களையும் இணைக்கக்கூடாதுன்னு. அப்போ சஷ்டி திதி கூடாதான்னு கேட்டால், நான் சொல்கிற விஷயங்களுக்கு கூடாது. சண்டை சச்சரவுகள் தீர்த்து வைக்கிறது கூடாது, ஒரு திருமண வைபோகங்கள் திருமண நாள் கூடாது, மன வாழ்க்கை சேர்ந்து வாழ்கிறதுக்கான சஷ்டி திதியை சேர்ந்தெடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சஷ்டி திதி முருகன் வழிபாடு. இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால, உஷ்ணம் தன்மைகள்லாம் இருக்கிறனால முருகப்பெருமான் வழிபாடு. நான் எப்போவுமே சொல்கிறது, வளர்ப்பிறையில் பிறந்தவங்க தேய்ப்பிறையிலையும், தேய்ப்பிறையில் பிறந்தவங்க வளர்ப்பிறையிலையும் வழிபாடுகள் செய்வது சிறப்பு, மிக மிக சிறப்பு. அப்போ சஷ்டி திதியில் பிறந்தவங்களும் செய்யலாம். அதே நேரத்தில் இப்போ வளர்ப்பிறை சஷ்டி திதினால் தேய்ப்பிறையில் செய்தாங்கன்னா, முருகன் வழிபாடுகளை ஒரு விளக்கேற்றி வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சிறப்பான அனுகூலங்கள் கிடைக்கும். இப்போ சஷ்டி திதியை பொறுத்த வரைக்கும் வழிபாடு நான் எப்போவும் சொல்கிறது, சதுர்த்தி விநாயக வழிபாடு செய்யுங்க, பஞ்சமி பெண் தெய்வ வழிபாடு செய்யுங்க,
சஷ்டியில் வந்து முருக வழிபாடு செய்யும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே நான் ஒரே விளக்கத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, எப்படி பலன் பார்ப்பது அப்படிங்கிறதுக்கான விளக்கம். இந்த பலன் பார்க்கறது அப்படிங்கிற நேரம் நீங்கள் பார்க்கும்போது 100ல் கிட்டத்தட்ட ஒரு 4% எடுத்துக்கொள்ளலாமா, ஒரு 3%, 2%, 1% ஆக்களுக்கு கூட சரியாக பலன் பார்க்க தெரியாது. ஒவ்வொரு நாளுமே என் நண்பர்களை, உறவினர்களை, தெரிஞ்சவங்களை நான் வந்து சந்திக்கும் போது, நான் ஒரு ஜோதிட ஆலோசகராக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க தெரிஞ்ச அடுத்த நிமிடம் அவர்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், என் ராசிக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. இங்கே ராசிக்கு அப்படிங்கிறது வந்து, ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம். எல்லாருக்கும் நட்சத்திரம் தெரியும், ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு தெரியும், ஜென்ம ராசி என்னன்னு தெரியும். ஜென்ம நட்சத்திரம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து இன்றையனுடைய நிகழ்வு வானசாஸ்திரத்தில் கிரகங்கள் இருக்கும் நிலையை பொறுத்து அதுக்கு தான் கோச்சாரம்னு சொல்லுவோம். அந்த கோச்சாரத்தில் சந்திர பகவான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் மீது தனது பயணத்தை நகர்த்துவார். இந்த லக்னம் தான் 99% ஆட்களுக்கு பார்க்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த உடலுக்கு மட்டுமே பலனை பார்த்துக்கிட்டு போகிறீங்க. ஓரளவுக்கு மனத்தை பார்த்துக்கலாம், ஏன்னா மனம் வந்தது குழப்பம் இருக்குது. அப்போ ராசிக்கு பார்க்குறதுல தப்பு இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையை இயக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கே இருக்குன்னா, அந்த லக்னத்தில் இருக்குது. அது சூரியன் அடிப்படையாக வருது. சந்திரன் என்றால் தாய். தாய் வந்து எங்களுக்கு வந்து உடலை கொடுக்குறா, தந்தைங்கிறவரை அதுக்கு உயிரை கொடுக்குறார். அதே மாதிரி தான் இங்கே சூரியன்கிறவர் ஆன்மா, ஆத்மக்காரகன், ஆத்மாக்கள்லாம் காரகன், உற்பத்திக்காரகன். இப்போ அவர்கிட்ட இருந்து தான் அந்த உயிர் நம்மளுக்கு வருது. அப்போ அந்த உயிர் எங்கே இருக்குன்னா லக்னத்தில் இருக்குது. அப்போ லக்ன பலனை பார்க்கணும். முதல்ல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது உங்களுடைய லக்னம். நான் மட்டும் இல்லை, ஜோதிடர் ஜாம்பவான்கள் யாராக எந்த இது சொன்னாலுமே நீங்கள் பார்க்க வேண்டியது லக்ன பலன். சரி, எல்லாரும் ராசி தானே சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இருக்க பொது பேர், அது உங்களுக்குன்னு ஆகும்போது லக்னமாக மாறும். இந்த பலன் எப்படி உங்களை வழி நடத்த போகுதுன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ லக்ன பலனை பாருங்கள். ரெண்டாவது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது உங்களுடைய மகாதிசை புத்தி. இந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரா, ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வின புத்தியாக இருக்கும், அது நடக்குதா இல்லை, இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்த்தா மட்டும்தான் அது ஒரு வழிகாட்டலாக இருக்கும். எனக்கு லக்னம் பார்க்க தெரியாது, தசாபுத்தி பார்க்க தெரியாது, சாதகமாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு கர்ம நட்சத்திரம் பார்க்குற ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் கொடுத்துருவார். எடுத்து நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது. பலனை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கு நீங்களே உங்களை குழப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற மன அழுத்தங்கள், தேவையற்ற, அதாவது நீங்கள் மனதால் சில நேரங்கள் அதை ஒரு விஷயத்தை செய்ய நினச்சாலும் அதனுடைய விளைவு உங்களுக்கு எதிர்மறையாக மாறும். இப்போ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைய நாளில் மன அமைதியை தேடணும். அப்போ மன அமைதியாக வச்சுக்கொள்வது என்ன இடங்கள்? கோயில்கள், தியானங்கள், யோகாக்கள், பூங்காக்கள், நீர்நிலைகள், எங்கே உங்களுக்கு மன அமைதி கிடைக்குதோ அது செய்யணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது, முக்கியமான விஷயம். அதனால பொறுமையாக அமைதியாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை சிந்திக்கிட்டு இருக்கீங்க. அது கல்வியாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம்,
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் போய் முயற்சி பண்ணலாம், அல்லது அங்கே இருக்க ஒரு குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது நன்மைகள், இப்படி கடல் கடந்தோடு செய்யக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு சிறப்பாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையற்ற செலவுகள், உங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு நஷ்டத்தை ஒரு இழப்பை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு, அது கட்டுப்படுத்தப்படுதல் அல்லது மட்டுப்படுத்தப்படுதல், அல்லது அதுவே உங்களுக்கு ஒரு சுப செலவாக மாறுது. சுப காரியம், ஒரு வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, அல்லது ஒரு திருமண நிகழ்வுகள், இதுக்கு மாற்றுறது, நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. பெண்களின் ஆரோக்கியம் இன்றைய நாளில் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள். இந்த நாளில் வரக்கூடிய சகல நன்மைகளையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருக்குமே ஆழ் மனசில் ஆசைகள் அதிகமாக இருக்கும், எதிர்பார்ப்புகள் அபிலாஷைகள் அதிகமாக இருக்கும். இன்று கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் கட்டுப்பாடோட கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னா, தேவையற்ற சிந்தனைகளை மனசில் போட்டு அழுத்தி கொள்ளாமல் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்வுகளையும் முடிவுகளையும் எடுக்காதீர்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனமாக. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புது பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, அவங்களோட சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக உங்களுடைய தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குழந்தைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. குழந்தைகள் விஷயத்துலேயோ தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீர்கள். அவர்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமாக ஆண் குழந்தைகளை பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை சம்மந்தப்பட்டும் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. முடிவு எது சம்மந்தப்பட்டுமா இருக்கணும். வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இன்றைக்கி எடுக்காமல் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கே போகும். எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ஆப்படிச்சு போயிடும். அதனால் கவனமும் நிதானமும் கடைப்பிடிக்கிறது நன்மையை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்வி சார்ந்த, அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்துலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயங்களை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ ஒரு வாகனத்தில் போகிறீங்க, நீங்கள் போகிற பாதையில் ஒரு கல் ஒன்று அப்படியே பிறண்டு மலையிலேருந்து விழுதுன்னு வச்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அந்த கல் விழுற நேரத்தில் நீங்கள் அங்கே போகாமல் தடுத்துடும். அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஒரு கண்டத்துலேருந்து வெளிவரது, ஒரு நோயிலேருந்து வெளிவரது, இது மட்டுமா நடக்கும் அப்படின்னா, திடீர்னு அதிர்ஷ்டங்கள், இன்சூரன்ஸ் சொத்து வந்து சேரும், தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும், ஏன் லாட்ரி டிக்கெட் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது திடீர்னு தான் நடக்கும். நீங்களாக திட்டமிட்டு அதை போய் வாங்கினீங்கன்னா நடந்திருக்காது. அது எதிர்பாராமல் எங்கேயோ போகிறீங்க, ஒருத்தர் வந்து நீட்டுவார் வாங்குங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் சரி வேணான்னு சொன்னால் கூட 2 நிமிஷம் ரைட்டு நீட்டுறாரே அப்படின்னு ஒரு டிக்கெட் எடுப்பீங்க. அந்த பட்டு சீட்டில் அந்த டிக்கெட்டில் உங்களுக்கு விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியான எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அது நன்மையே இருக்கும்.
இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணன் அதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமையட்டும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம் வாழ்க்கை சம்பந்தப்பட்டு, அது திருமண வரன் தேடுறதா இருக்கலாம், திருமண நிச்சயதார்த்தமாக இருக்கலாம், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், கணவன் மனைவி விவகாரமாக இருக்கும். எந்த ஒரு முடிவும் எடுத்துருக்கும். திருமணம்னாலே அது குடும்ப வாழ்க்கையோடு சேர்த்து எல்லாமே அவசரப்பட்டு கருத்து வேறுபாடு வரலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு வரலாம். கணவன் மனைவியிடையே வரலாம், காதலன் காதலியிடையே வரலாம். யார்கிட்ட வந்தாலும் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பாளின்னு இப்படி கை காட்டுறதை விட இப்படி கை காட்டிட்டீங்கன்னா ஒரு சிக்கலுமே இல்லை. யார் பொறுப்பு, யார் இந்த சிக்கலுக்கான காரணம், அவங்களே ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா கூட ஏன் நடக்குதுன்னா, இன்னைக்கு உங்கள் விதிப்படி அது நடந்து தான் தீரணும், அதனால தான் அவங்க செய்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையாக அவங்க இல்லைன்னா அதை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அதனால இதுக்கு பொறுப்பு யாரு, இப்படி கை காட்டிட்டு நான் தான் காரணம், நான் தான் எல்லாம் செஞ்சேன், என்னால் தான் இது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனால இன்னைக்கு சிக்கல் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும்போது, அது உறவினராக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், கூட படிக்கிறவங்களாக இருக்கட்டும், மேல் அதிகாரிகளாக இருக்கட்டும், வாடிக்கையாளராக இருக்கட்டும், பங்குதாரராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் சொன்ன விளக்கம் சரியாக போய் சேர்ந்ததா இல்லையா, இவ்வளத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை செய்துவிட்டு சொல்வது நன்மை. இல்லைன்னா நீங்கள் என்னமோ சொல்லி அவங்க என்னமோ புரிஞ்சுக்கிட்டு அது மூலியமாக ஒரு சிக்கலை உருவாகிறதுக்குரிய குழந்தைகள் விஷயத்தில், அது 2வது குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். குழந்தைகளின் திருமண விஷயத்தை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பேசணும், அவசரப்பட்டு முடிவெடுக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொழில் சார்ந்த விஷயத்தில், ஏதாவது வீடு வாங்கின தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு கடன் பெற்று தொழில் வேலை செய்கிறீங்க, அந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு கடன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த கடனை வாங்கி வீடு வாங்க நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு. கேட்ட கடன் கிடைக்கும். வீடு வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, வாய்ப்பு இருக்கு. கேட்ட கடன் வங்கியிலையா இருக்கட்டும், தொழில் செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், எங்கேயோ ஒரு நண்பரிடம் கேளுங்க, கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தசாபுத்தி, அதனுடைய நிலைகள், லக்னத்துக்கான நிலைகள், கோச்சாரங்கள் எப்படி நடத்துது, இதெல்லாம் பொறுத்து தான் அது 100%, 90%, 75, 50, 25, 10, 0, சூன்யம் அப்படிங்கிறதுக்குள்ளே வருதா அப்படிங்கிறது உங்கள் ஜன்ன ஜாதகம் முடிவுப்பாங்க. அதே மாதிரி வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறது, கொடுத்த கடன் திருப்பி கிடைக்கிது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழிலில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறீங்களா, வாய்ப்பு இருக்குது. அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, வாய்ப்பு இருக்குது. புதிய தொழிலுக்கு விண்ணப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்குமான வெற்றிகரமான வாய்ப்பு இருக்குது. நோய் நொடிகள்லேருந்து வெளிவரத்துக்கு நீண்ட நாளாக தவிக்கிறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. சரியான சிகிச்சை கிடைக்காமல் தவிக்கிறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக உங்களை சீண்டிக்கிட்டு இருக்கவங்க, உங்களுக்கு தெரியாமல் ஒரு குழியை தோண்டிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விநாயகர் பெருமான் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம். அதாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்க, குழந்தை வளர்க்குற விஷயங்களில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அதே நேரத்தில் அவங்களோட வாழ்க்கைக்கு ஏதோ முயற்சி பண்ணுறீங்க. தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் செய்யாமல் விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிவிட்டு செய்யும். ஏன்னா நீங்களாக முடிவு எடுத்தால் அது சிக்கலில் தான் முடியும். அடுத்து பூர்வீக சொத்து அல்லது குடும்ப சொத்துக்களை வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, புனர்வைக்கிறது, முக்கியமாக
இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றமைத்துக்கொள்ள குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் வழி உறவுகள், தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, புனரமைக்கிறது, பழுது பார்க்கறது, அடகு வச்சதை திருப்புறது, எந்த அவசரமும் படத்தது. ஒன்று அடகு வச்சு இன்னொன்று வாங்க நினைக்கிறது வேண்டாம், விட்டுருங்க. அதே மாதிரி கணவன் மனைவி இடத்துல கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பேசி பெருசாக்காதீங்க, கவனமாக கையாளுங்க. கல்வி கற்கிற மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அவதானம் செலுத்துறது நன்மை தரும். அடுத்தது மன நிம்மதி கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக அதை கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் தென் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதி பராசக்தி கவச பாராயணம் அல்லது பாயத்தை கேட்கறது நன்மையை தரும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி. அது எந்த ஒரு முயற்சியாக இருக்கலாம். ஒரு செயலை செய்கிறதுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது இலகுவாக நடக்கும். ஒரு விண்ணப்பத்தை போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது ஏதோ இடத்துல தடங்களாகி இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு போகும். ஏதோ ஒரு அனுமதி பெறணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தால் அது பின்தள்ளிக்கிட்டு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இப்படி எல்லா முயற்சிக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனால் முயற்சிக்கு தான் வாய்ப்பு. ஒரு விஷயத்தை பேச நினைக்கிறீங்க, சொல்ல நினைக்கிறீங்க, அதுக்கான சரியான வாய்ப்புகள் அமையலைன்னா வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பயணங்கள் மூலமான வெற்றி, தம்பி தங்கைகளுடைய ஆதரவு, இல்லை அவங்க வாழ்க்கையில் நன்மைகள், இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மீனாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, தம்பி, தங்கைகள், அண்ணா, அக்கா, கணவன், மனைவி, குழந்தைகள் யாராக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்க நபர்களோட கருத்து வேறுபாடுகள், மனசஞ்சலங்கள், குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? நீங்கள் பேசி அதை பெருசாக்கலாம். ஏன்னா உங்கள் வார்த்தை இன்னைக்கு ஒரு சுடுசொல்லாக மாறி அல்லது ஒரு நாகத்தினுடைய விஷமாக மாறி கக்க ஆரம்பிச்சு. அதனால் பேசுகிற வார்த்தைகளில் கவனம் தேவை. என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதுல கவனம் தேவை. கையில் சேமிப்புகள், இருப்புகள்லாம் இருக்கும். அதை கொண்டு போய் நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு குடும்பத்தில் ஒரு சிக்கலை உருவாக்குறது, இதெல்லாம் வேண்டாம். மன அமைதி, வாய் அடக்கம், மௌன விரதம் இருப்பது சிறப்பு. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.